இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், நீ முதல்ல யாருடா? அது ஒண்ணும் இல்லைங்க, அவன மாதிரியே எனக்கும் ஹேர் ஸ்டைல் இருக்கு, ஃபேஸும் அவனை விட நல்லா இருக்கும். என்ன ட்ரை பண்ணலாம்ல? உன்னை ட்ரை பண்றதுக்கு நீ அவன மாதிரி அழகா இருப்பியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? மாட்டுக்கு தீவனம் எடுத்துட்டு போற பழைய லாரி மாதிரி இருக்கான் அவன். அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு சாபம் விடுறேன், அவன் உனக்கு கிடைக்க கூடாது, நீயும் சாகணும். இன்னைக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறேன்னா அதுக்கு இந்த வளர்ந்த கிட்டவன் தான் காரணம். ஹலோ, அப்படின்னா இப்போ உங்களுக்கும் என்ன பார்த்து சிரிப்பு வருதுல்ல? எல்லாம் எனக்கு புரியுது. வேண்டாம், இனி இந்த போன்ல நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். போன் பண்ணாலும் பேச மாட்டேன். நீங்க எப்படியோ போய் தொலைங்க. ஹலோ 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 பியூட்டி, ஏன் பேச மாட்டேங்கிற? அவசரப்பட்டு அதுக்குள்ளேயும் செத்து போயிட்டியா என்ன? நீ காதலிச்சது என்னதான்? என்ன உனக்கு புரியலையா? நீ ஒருத்தரை காதலிக்கிறதா வீடியோ போட்டிருந்தல்ல, அது என்னதான்? அன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு நீ கோவப்பட்ட, அதுக்கப்புறம் எனக்காக சாகுற அளவுக்கு உனக்கு எப்படி காதல் வந்துச்சுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ நேத்துல இருந்து ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட குடிக்கல, டேப்லெட்டும் போட்டுக்க மாட்டேங்கிற. இப்படி பண்ணா எப்படிம்மா? எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படி சொல்லாதம்மா, நான் சொல்றத கேளு இந்து, கொஞ்சம் சாப்பிடு. இங்க பாருங்க, நீங்க எந்திரிச்சு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. எனக்கு எந்த மாத்திரையும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டுருங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? மாத்திரை போட்டுக்கணும்ல, போட்டுக்கோக்கா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த மாதிரி நிலைமையிலயும் இப்படி கோவப்பட்டா எப்படி? இப்ப மாத்திரையை முழுங்கி நான் உயிரோட இருந்து என்ன பண்ணணும்? ஐயோ, பேஷண்ட் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுங்க. இவங்க மாத்திரையே சாப்பிட மாட்டேங்கிறாங்க டாக்டர். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் கொடுக்கிற மெடிசின்ஸ கரெக்டா எடுத்துக்கணும். இப்படி டைம் டு டைம் மெடிசன் எடுத்துக்கலனா உங்களை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். டேப்லெட்ஸ் எல்லாம் நான் அவளுக்கு கொடுத்துறேன் டாக்டர். டேக் கேர் ஆஃப் ஹர். இப்படி பொய்யான பழைய சுமந்துகிட்டு வாழ என்னால முடியாது. 4 பேரு நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே பாப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம். அதனாலதான் ஒன்னு அவரோட எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்துல நான் சாகணும், அவ்வளவுதான். கேக்குதா உங்களுக்கு? செத்து போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு எதுவும் பேச முடியாம மௌனமா நின்னுகிட்டு இருக்கீங்க. இப்ப சாகுறேன்னு சொல்றது உங்க பொண்ணு தாங்க. அவளுக்கு நடந்த அவமானத்தை நினைச்சு அவ வாழ்க்கையை வெறுத்து பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்படி அமைதியா நின்னாலும் என்னால நிக்க முடியாது. நான் தான் வம்சி வீட்டுக்கு போறேன். நான் அந்த பையனோட கால்ல விழுந்தாவது என் பொண்ணுக்கு எந்த தப்பு செய்யலன்னு அந்த பையனை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன். மீரா, நீங்களும் போக மாட்டீங்க, என்னையும்
காட்டுறீங்க. நாளைக்கு மறுபடியும் அவ ஏதாவது பண்ணிக்கிட்டா அவளுக்கு அடுத்த பொண்ணு நானா தான் இருப்பேன். போகும்போது உங்களுக்கு எந்த பாரமும் இல்லாம அவளையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் நீங்க, உங்க பையன், உங்க பொண்ணு சாரதா எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இவ சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னால இங்க நின்னுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. ஏன் நீங்க பண்ணலன்னா என்னால பண்ண முடியாதா? போய் அந்த பையன் கிட்ட நானே பேசுறேன். மீரா, உன் கூட சேர்ந்து நானும் வரேன். அம்மா கூட இருந்து பாத்துக்கோ. நீ வா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் அண்ணி. வணக்கம் அண்ணன். இப்படிப்பட்ட உறவெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல கிளம்ப சொல்லு சௌந்தர்யா. சொல்றது கேக்குதுல்ல? வெக்கம் மானம் இருந்தா அவங்களே போகணும். தயவு செஞ்சு எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மள யார் புரிஞ்சுக்கிறது சௌந்தர்யா? மானமே போயிடுச்சு. தெருவுல தலை நிமிர்ந்து நடக்க முடியல. நாங்க பொண்ணு பெத்தவங்க. உண்மையை சொல்லணும்னா நாங்களும் அவமானப்பட்டு தான் நிக்கிறோம். ஹலோ கிருஷ்ண பிரசாத் சார், எதுவா இருந்தாலும் இருக்கிறது தான் போகும். உங்களுக்கு பணம் இருக்கு, அது போச்சுன்னு சொல்லுங்க, நம்புறேன். இல்லாத மானம் போச்சுன்னு சொன்னா யாருங்க நம்புவாங்க? எவடோ ஒரு பொறுக்கி சொன்ன வார்த்தையை உண்மை நினைச்சு பேசுறீங்க. வீரனா எங்களை பத்தி விசாரிச்சு பாருங்க. நாங்க எவ்வளவு மரியாதையா வாழ்றோம்னு அப்ப உங்களுக்கு புரிய வரும். ஆமா ஆமா, ஒண்ணுக்கு 2 கல்யாணம், 2 குடும்பம். உங்க பெருமையை பத்தி நீங்க தான் சொல்லிக்கணும். எந்த நிலைமையில அந்த விஷயம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அததான் நாங்களும் சொல்றோம். உங்க பொண்ணுக்கு உங்க புத்தி தான் வந்திருக்கு போல. அவ கேரக்டர் 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற அவமானத்துல இப்போ ஹாஸ்பிட்டல்ல உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு ஏன் பிடிவாதமா இருக்கா? வேற கதி இல்லாததால இருக்கும். வேற கதி இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எவன் வந்து பழி சுமத்துறானோ அவனையே கல்யாணம் படிக்கிறது. அதை விட்டுட்டு நீ வேணான்னு சொன்னாலும் உனக்காக சாக நினைக்கிறது கிடையாது. வம்சி, இந்து நல்லவன்னு உனக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியல. நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு புரியாது. ஒருவேளை நீ இந்துக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவ?